அன்பான ஜோதிடர்களே, நான் அருப்புக்கோட்டை தங்கப்பாண்டி ஜோதிடர் பேசுகிறேன். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலை வருவது தனஸ்தானத்தை பொறுத்து. பொதுவாக உதாரண லக்னம் எந்த லக்னமாகவும் இருக்கலாம். சில மனிதர்கள் எனக்கு நான் பல வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எப்போ தான் யோகம் வரும்னே தெரியல அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய நபர்கள் கேட்குறாங்க. அதற்கான விளக்கங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜாதகத்தில் தனாதிபதி பஞ்சமாதிபதி, அதாவது 5 கூடையவன் 2 கூடையவன், இவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருந்தால் என்றாவது நிச்சயம் ஒரு பணக்கார அந்தஸ்தை சந்திப்பார்கள் என்பது ஜோதிட நூல்கள் கூறுகிறது. அதே நேரத்தில் யோகத்தை சொல்வது 8ஆம் இடத்தையும் சொல்லலாம், 11ஆம் இடத்தையும் சொல்லலாம். இந்த 5 கூடையவனுடன் 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் நிச்சயம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. ஒரு 50 வயசு 40 வயசு இந்த ரேஞ்சுகளில் போகல கஷ்டப்பட்டு பின்னாடி வரும்போது அந்த காசினுடைய அருமை தெரிஞ்சு வாழக்கூடிய மனிதர்கள் 8ஆம் இடமும் இந்த 5ஆம் இடமும் தொடர்பு இருந்தால். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வர்றவங்க எல்லாருக்குமே யோகம் இருக்குது. யோகம் இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. பணத்தை எவ்வாறு தக்க வைக்கின்றதுன்னு சில மனிதர்களுக்கு ஒரு ஜோதிட நூல் ஆலோசனையாகத்தான் நான் இதை கூறுகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா கஷ்டப்படாத மனிதர்கள் யாருமே கிடையாது. அந்த விஷயங்களை அறிந்தவர்கள் ஜோதிடத்தில் தான் நிறைய இருக்காங்க. அது நல்ல ஜோதிடரா கெட்ட ஜோதிடர்னு யாருக்கும் தெரியாது. பொதுவாகவே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூடியூப்பை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, அதாவது நல்ல திறமை உள்ள ஒரு எந்த தொழிலாக இருந்தாலும் திறமையுள்ள ஒரு ரீச் ஆவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். அதனால் நமக்கு இப்பயே கிடைக்கல அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் தனாதிபதியும் பஞ்சமாதிபதியும் சரியான இடத்திலிருந்து லாபஸ்தானத்திற்குரியவர் 7ஆம் பார்வையாகவோ, அது குருவாக இருந்தால் 3 பார்வை இருக்குது. அதனால் புதனோ சுக்கிரனோ இது சம்மந்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது சிறந்த அந்தஸ்தை அடைவார்கள். அதற்கான விஷயங்கள் அந்தந்த திசா புத்தி காலங்களில் நடக்கும். ஆகையால் நீங்கள் மனதை எந்த விதத்திலும் குழப்பாமல் இருப்பதற்கு நல்ல ஜோதிடரை அணுகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு மனிதரும் ஆண்டு அனுபவிச்சு அந்த மனிதர்களில் ஜோதிடத்தில் அனுபவங்கள் எனக்கு என்னன்னா கிட்டத்தட்ட எங்களுடைய முன்னோர்கள் ஜாதகம் பார்த்துருக்காங்க. அவங்களுடைய அருள் இருப்பதால் நான் இறை அருள் ஜோதிடர் என்று எனக்கு எங்கள் சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க. நல்லா அவன் சொல்லும் போதே சாமியார் இந்த மாதிரி சொல்லுவான் அப்படிம்பாங்க. அதை நான் சில நூல்களை படித்து நான் ஜோதிடம் கற்றுக்கொண்டேன். நானும் இந்த துறைக்கு 30 ஆண்டுகள் ஆச்சு. இந்த 30 ஆண்டுகளில் நான் என்ன சுயமாக அனுபவ ரீதியாக ஜாதகத்தை ஒவ்வொரு ஜாதகத்தையும் நான் நல்லா கணிக்கையில் இந்தந்த ஜாதகத்தில் இந்தந்த கிரக இது என்னுடைய அனுபவமே தவிர இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடர் எத்தனையோ ஜோதிடர் இருக்காங்க, பெரிய ஜோதிடர்லாம் இருக்காங்க. நான் என்னன்னா அந்த ஜோதிடர்கள் ஒப்பீடையில் என்னுடைய அனுபவமே பெரிய ஒப்பீடாக இருக்கும் என்று என்னால் கூற முடியும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு 3 வழிகள்: சிறந்த நண்பர்கள், சிறந்த தாய் தகப்பன், சிறந்த ஜோதிட ஆலோசனை. இந்த 3 முறையும் நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் தோக்க மாட்டீங்க. அதே நேரத்தில் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தலைமுடி ஒரு மனிதருக்கு இளமையில் கொட்டுகிறதுனால் சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்க வேண்டும். அவர் பார்த்தீங்கன்னா வக்கரம் பெற்றிருந்தோ, நீசம் பெற்றிருந்தோ, இல்லை 3இல் மறைந்திருந்தோ இருந்து அவர் வாங்கியிருக்க பாதசாரங்கள் அட்டமாதிபதி சாரமோ அல்லது 6 கூடியவர் சாரம் இருந்தால் தலையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இது ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தடுத்த காணொலியில் ஜோதிட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் நீங்கள் நேரில் ஃபோன் செய்யலாம். அதாவது ஃபோன் பண்ணுறவங்க 5 மணிக்கு மேலே பண்ணுங்கள். நாளும் நல்லது நடக்கும் என்று நல்ல கருத்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.